ரைவல்னா எல்லாரும் சொல்கிறது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி, இல்லை சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஆனால் உண்மையான ரைவல்ரி பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வர்சஸ் டிசி தான். காரணம், இந்த ராட்டிக்கும் நம்ம இந்த நிதேஷ் ராணாக்கும் பிரச்சனை வந்துச்சு, அது ஒரு பிரச்சனை. மற்ற டீம்லேயாவது 2 பிளேயர்ஸ் நடுவில் தான் பிரச்சனை வரும். ஆனால் இந்த டீமில் மட்டும்தான் ஒரு பிளேயருக்கும் முன்னாள் ஓனருக்குமே பிரச்சனை இருந்தது. ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை இன்டென்ஸான கேம் தான் நேற்றுக்கு நடந்த மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். IPL Talks with Badri. வீடியோ ஆரம்பிக்கும் முன்னாடி எப்பவும் போல் 2 விஷயம். ஒன்று, தயவு செஞ்சு ஹைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. என்னால் தினம் கெஞ்சி கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை, பட் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்களேன், என்ன கேடா போகுது. ஸோ லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். 2வது விஷயம், இந்த ஜெர்சியும் நேத்தி போட்ட மாதிரி தான். நான் டெல்லியோட ஃபேனே கிடையாது, இது ஆஃபரில் வந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். இல்லைன்னா நான் வாங்கியிருக்க மாட்டேன். எனக்கு டெல்லியில் பிளேயர்ஸ் கூட தெரியாது. எனக்கு டெல்லியில் தெரிஞ்ச ஒரே ஆள் இவர் தான். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் வந்து கெடுத்து விடுவார் இருக்குமா, இவரை மட்டும் தான் எனக்கு டெல்லியிலே தெரியும், மற்றபடி யாரையும் தெரியாது. உடனே நீ பசுந்தோல் போத்தி ஹிப்போபோட்டமஸ் தாண்டான்னு கமெண்ட்டில் சொல்லக்கூடாது, ஓகே? ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எக்கானா ஸ்டேடியம், அடல் பிஹாரி வாஜ்பாய் அக்கானா ஸ்டேடியமில் நடந்த மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்சது டெல்லி கேபிட்டல்ஸ். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 5 மேட்ச் எல்லா மேட்ச்லையும் டாஸ் ஜெயிக்கிறாங்க, சேசிங் சூஸ் பண்ணுவாங்க, மேட்சும் ஜெயிக்கிறாங்க. என்ன காரணம்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னன்னு பார்ப்போம். ஸோ எல்எஸ்ஜி பேட்டிங்க்கு வந்த நிலையில் எல்லாரையும் சர்ப்ரைஸ் ஆக்கும் விதமாக ரிஷப் பண்ட் மற்றும் மிச்சல் மார்ஷ் ஓப்பன் பண்ணாங்க. எல்லாரும் ரிஷப் பண்ணிட்டா அவன் தானே இப்போ என்ன, இப்போ வந்தால் என்ன கேடு அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட்டும் மிச்சல் மார்ஷும் வந்தாங்க. ரிஷப் பந்த் ஒரு லக்கி ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் அன்லக்கி ஃபார் எல்எஸ்ஜின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரன் அவுட் ஆகி சொற்ப ரன்களுக்கு திரும்பி சென்று விட்டார். பின்னாடி வந்து மார்க்கரமாக இருக்கட்டும், ஆயுஷ் பதோனியா இருக்கட்டும், இன்னும் நிறையா பிளேயர்ஸ், நிக்கோலஸ் பூரனா இருக்கட்டும், யாருமே பெருசாக ரன் அடிக்காத நிலையில் வெறும் மிச்சல் மார்ஷும் கடைசியில் எப்படியோ முக்கி முணங்கி சமதும் சேர்ந்து மொத்தமாக அடிச்ச ரன் 141க்கு ஆல் அவுட். எனக்கே மேட்ச் பார்க்கும்போது திடீர் சந்தேகம், இது எல்எஸ்ஜியா இல்லை சிஎஸ்கேவான்னு. ஏன்னா பெரிய ஹை ஸ்கோரிங்லாம் ஆசையே இல்லாத மாதிரி பிளேயர்ஸும் நல்ல பிளேயர்ஸ் இருக்குது, நம்மள மாதிரி தான் நல்ல பேட்டிங் ஆடுருக்கு சார், அருமையான பேட். அங்கேயும் ஒரு கடப்பார் இருக்குது, ஆனால் அந்த கடப்பாரையை கொண்டு போய் எந்த கல்லு கீழே விட்டு நம்புறாங்கன்னு தெரியல, வெளியே வரமாட்டேங்குது சார். எல்எஸ்ஜியும் சிஎஸ்கே மாதிரியே ஒரு லோ ஸ்கோர் தான் செட் பண்ணாங்க, 141 தான் அடிச்சிருந்தாங்க 20 ஓவருக்கு, அதுவும் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸில் அருமையாக பவுலிங் போட்ட முக்கியமான பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி, நம்ம ஊரில் போனப்போ தான். அப்புறம் எனக்கு நட்டு எப்போல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு, எனக்கு தனி சந்தோஷம் வந்துடும். நட்டு அகெயின் 3 விக்கெட்ஸ் எடுத்தார், அருமையாக பவுலிங் போட்டார். அண்ட் ஓவராக பார்த்தீங்கன்னா டெல்லியோட பவுலிங் நிஜமாகவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. வெறும் 141க்குள்ளே எல்எஸ்ஜியை கண்ட்ரோல் பண்ணி கன்ஸ்டெயின் பண்ணி டக்குன்னு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இதை சேஸ் பண்ண வந்த கேஎல் ராகுல் 0ல் அவுட் ஆகி போயிட்டார். அது ரொம்ப ஹேஸ்டியான ஒரு ஷாட்டு. ஷமியின் பவுலிங்கில் எங்கேயோ வர பால் எங்கேயோ அடிக்கிறான்னு அடித்து கேட்ச் கொடுத்து கேஎல் ராகுல் அவுட் ஆகி 0ல் வெளில போக அதுவே பெரிய ஷாக்காக இருந்துச்சு. முக்கியமான பிளேயரு அவரே 0ல் போனால் பின்னால் வர என்னப்பா அடிப்பான் அப்படிங்கிற நிலையில தான் மேட்சே எல்எஸ்ஜி கையில் தான் இருந்துச்சு. அண்ட் ஐபிஎல்ல டெபியூட்டண்ட்டாக இருக்கும் பத்தும் நிஷாங்கா, அவராது பெருசாக அடிப்பார்னு பார்த்தா அவரும் பெருசாக அடிக்கலை. ஆனால் சமீர் ரிஸ்வி, எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே, சமீர் ரிஸ்வி ஓகே, சமீர் ரிஸ்வி தான் மேஜரான ஒரு வெயிட்லிங் ஃபில் பண்ணார். மொத்தமாக 70 ரன் அடித்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கொண்டு போய் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு சமீர் ரிஸ்வி. ஓவராலாக பார்த்தீங்கனாலே மேட்ச் ஹை ஸ்கோரிங்காக இல்லை, பட் உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. காரணம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவுட் ஆகிறாங்க, 0ல் 1ல் 10ல் 11ல் அவுட் ஆகிறாங்க, பவுலிங் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஒரு கீ பிளேயர் 0ல் அவுட் ஆகிறாரு. பத்தும் நிஷாங்கா எக்ஸலண்ட்டாக ஸ்ரீலங்கா ஆடினவர், அவர் ஒரு ரனில் அவுட் ஆகிறாரு. பார்த்தா பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுது, ஜெயிப்பாங்கன்னு தெரியல, திடீர்னு ரன் ரேட் இறங்குது, என்ன ஆகும்? ஒரு உண்மையாக சொல்கிறேன், ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான் த்ரில்லிங்கிறதே கிடையாதுங்க. லோ ஸ்கோரிங் மேட்ச்லேயும் த்ரில் இருக்கும். நீங்கள் அது த்ரில்லிங்கோட கண்பார்வையோட பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக நல்லாவே இருந்துச்சு இந்த மேட்ச்சு. இந்த மேட்சோட கீ பிளேயர் சொல்ல வேணாம். பேட்டிங் சைடில் நான் டெல்லி கேபிட்டல்ஸ் சமீர் ரிஸ்வி கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் பவுலிங்கில் லுங்கி இங்கிடி மற்றும் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட எனக்கு ஒரு பெரிய விஷயங்க. நட்ராஜன் அருமையான பவுலிங் போட்டார், ஒரு 3 விக்கெட் எடுத்தார். ஸோ இவங்க தான் இந்த மேட்சோட கீ பிளேயர்ஸ்னு சொல்லுவேன். அண்ட் இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் விக்கெட் ஃபாலிங் ஆஃப் ரிஷப் பண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கரமாக இருக்கட்டும், பூரனா இருக்கட்டும், இந்த ஏர்லி விக்கெட்ஸ், ஏன்னா இவங்க எல்லாருமே டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். இவங்களோட விக்கெட்ஸ் விழுந்தோடனே
எல்எஸ்ஜியோட பேட்டிங் ஆர்டர் கிரம்பிள் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் அந்த கீ இம்பார்ட்டன்ட் டேர்னிங் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவேன் இந்த மேட்ச்சில். ஸோ இந்த மேட்சை எல்எஸ்ஜி வர்சஸ் டிசி ஜெயிச்சிட்டாங்க, அசால்ட்டாக ஜெயிச்சு அருமையான இடத்துல நிற்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த மேட்சோட ரிப்போர்ட். நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக படிப்பேன். நன்றி, வணக்கம்.